வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை உறுப்பினர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முன் ஆஜராகி வக்ஃப் சட்டத்தை மாற்றி அமைக்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மசோதாவின் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கினர். இந்த மசோதா மூலம் சட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் குறித்து சட்டத்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு விளக்கங்களை அளித்தனர். அதேபோல சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள் இந்த திருத்தங்களின் தாக்கம் எத்தகைய விளைவுகளை இஸ்லாமிய அமைப்புகளுக்கு உருவாக்கும் என்பது குறித்து விளக்கினர். எதனால் இந்த திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்பதை இரண்டு துறைகளின் அதிகாரிகளும் பின்னணியுடன் விளக்கினர். கூட்டத்தின் முடிவில் வக்ஃப் வாரியங்கள் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளை அழைத்து அவர்களது கருத்துக்களை கேட்கலாம் என குழு முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே வக்ஃப் வாரியங்கள் உள்ளிட்ட பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது சிறுபான்மையினருக்கு எதிரான இன்னொரு தாக்குதல் என காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில்தான் நாடாளுமன்ற குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களவையின் 21 உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையின் 10 உறுப்பினர்கள் இந்த குழுவின் அங்கமாக உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கௌரவ் கோகோய், திமுகவின் ஆராசா, சமாஜ்வாதி கட்சியின் முஹிபுல்லா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கல்யாண் பானர்ஜி, ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் இந்த குழுவில் உள்ளனர். AIMIM கட்சியின் சார்பாக அசாதுதீன் ஓவைசி இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா மற்றும் அபராஜித் சாரங்கியும் இந்த குழுவில் உறுப்பினர்களாக உள்ளனர். விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு வக்ஃப் மசோதா தொடர்பான தனது பரிந்துரைகளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.